ரயிலில் ஏற முடியாத நிலையில் வாரணாசி ரயில் நிலையத்திலேயே தமிழ்நாடு வீரர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். வாரணாசியில் மாற்றுத்திறனாளி வீரர்கள் தவிப்புக்குள்ளாகியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செல்வகுமார் இணைப்பில் இருக்கிறார். செல்வகுமார், விவரங்கள். வாரணாசியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஜோனல் மீட், அதாவது மாநிலங்களுக்கு இடையிலான தென்னிந்திய அளவிலான தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அணியை சேர்ந்த 7 வீரர்கள் கடந்த 16, 17, 18 ஆகிய 3 தினங்களில் வாரணாசி நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் போட்டியில் பங்கேற்றிருக்கிறார்கள். பங்கேற்றுவிட்டு அவர்களுக்கு 20ஆம் தேதி நேற்று அவர்களுக்கு அங்கிருந்து கிளம்புவதற்காக இரவு ரயில் ஏசி ரயிலில் அவர்கள் தங்களது டிக்கெட்டை புக் செய்திருக்கிறார்கள். ஆனால் வாரணாசியில் ஏற்கனவே கும்பமேளாவின் காரணமாக ரயில் நிலையங்களில் அளவுக்கு அதிகமான கூட்டம் இருப்பதாலும் அவர்கள் ஏறக்கூடிய அந்த ஏசி ரயில் பெட்டியில் 1000க்கும் மேற்பட்ட ஏற்கனவே உள்ளே ஏறி அமர்ந்திருப்பதாலும் ரயில் நிலையத்திற்கு உள்ளேயே, குறிப்பாக ரயில் பெட்டிகள் அருகே அவர் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் தற்போது அங்கே சிக்கி இருக்கிறார்கள். வாரணாசியில் இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையத்தில் அந்த 7 வீரர்கள், சச்சின் சிவா என்பவர் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த மேலாளர் உள்ளிட்ட 7 வீரர்கள் வாரணாசியிலே ரயில் நிலையத்தில் காத்து கிடைக்கிறார்கள். அடுத்து வரக்கூடிய ரயிலில் அவர்கள் ஏறி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமா என்கின்ற சந்தேகத்தையும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். எனவே உடனடியாக தமிழக அரசு இதில் தலையிட்டு தங்கள் அங்கிருந்து தமிழகத்திற்கு கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டிருக்கிறார்கள். அளவுக்கு அதிகமான கூட்டம் இருப்பதாலும் மாற்றுத்திறனாளியான தங்களால் இதுபோன்ற ரயில் பெட்டிகளில் ஏற முடியாத ஒரு சூழல் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை என அவர்கள் அங்கிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.